ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பா, இந்த போட்டோவை தரகர் தான் எங்க கிட்ட கொடுத்தாரு. அவங்க அப்பா அம்மா தரகர் கிட்ட கொடுத்திருப்பாரு. சான்ஸே இல்ல, நிச்சயமா இதுக்கு சான்ஸே இல்ல. நீங்க ரெண்டு பேரும் ஏதோ பொய் சொல்றீங்க. வாட்? ஹலோ ஹலோ, பொண்ணோட அட்ரஸ் தெரிஞ்சா சொல்லுப்பா, நாங்க ஏதாவதுனா அங்க போய் பேசிக்கிறோம். பொண்ணு அட்ரஸ் எல்லாம் சொல்ல முடியாது, எனக்கு டவுட்டா இருக்கு. உண்மையை சொல்லுங்க, இவங்க போட்டோ உங்களுக்கு எப்படி கிடைச்சது? நிஜமா உங்க பையனுக்கு பொண்ணு பார்க்க தான் இந்த பொண்ணு அட்ரஸ் தேடுறீங்களா, இல்ல வேற ஏதாவது பிரச்சனையா? நீ தேவி வீட்டு அட்ரஸ் மட்டும் சொல்லுப்பா. முடியாது. நீங்க யாரு, எதுக்காக விசாரிக்கிறீங்கன்னு எனக்கு இப்ப தெரிஞ்சாகணும். என்னடி பிரச்சனை அங்க? எனக்கு ஒண்ணுமே புரியல. முத்துப்பாண்டி மாமா புத்திசாலி, உஷாராயிட்டாரு. நம்மள பத்தி எந்த தகவலும் சொல்லாம அவங்கள விசாரிக்கிறாரு பத்தியா? அவங்க டென்ஷன் ஆவறாங்க. கெத்து மாமா நீ. ஏய், நீ சொல்லலனா கிளம்பி போப்பா, நாங்க வேற இடத்துல விசாரிச்சுக்கிறோம். உங்க மேல எனக்கு ரொம்ப சந்தேகமா இருக்கு. நான் எங்க ஆளுங்களை கூப்பிடுறேன், இருங்க. ஐயோ, ஏய் எப்பா, நீ கிளம்புப்பா. அண்ணி வாங்க, நீ நம்ம போலாம். எதுக்கு இந்த கண்டவனோட நமக்கு வம்பு? போலாம் வாங்க. இருங்க இருங்க இருங்க, பார்க்க டீசென்ட்டா இருக்கீங்க, ஆனா நிச்சயமா ஏதோ ஒரு தப்பு பண்றீங்க. அதான் இவ்வளவு கேள்வி கேட்கிறேன். நான் ஆளுங்களை கூப்பிடுறேன், அவங்க வரட்டும். அது வரைக்கும் நான் உங்களை போக விட மாட்டேன். அண்ணி வாங்க, நீ நம்ம போலாம். நில்லுங்க நில்லுங்க. யார்கிட்ட என்ன பேசுற? நான் யாருன்னு தெரியாம பேசிட்டு இருக்கேன். நகரடா. வா சுபத்ரா. முடிச்சிரும் பத்துக்க. அண்ணி பாத்து வாங்க, வாங்க போயிடலாம். என்ன ஊருடி இது? பார்த்தா பெரிய இடமா தெரியுறாங்க. தேவிக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியலையே. வரத மாமாக்கு போன் பண்ணுவோம். மாமா போன் அடிக்குது, எடுக்க மாட்டேங்கிறாங்க. என்ன பண்ணலாம்? நேரா வீட்டுல போய் பார்க்கலாம். மாமா எந்த தகவலும் சொல்லல, நம்ம தப்பிச்சோம். சரி சரி வா, அவங்க நம்மள தேடுறதுக்குள்ள போலாம். என்னாச்சு அர்ஜுன்? பிரசாதம் எங்க? சும்மா வந்திருக்கீங்க? சாரி சத்யா, பிரசாத கடை சாத்தி இருக்கு. அதுக்குள்ள அந்த ஆளு கடையை சாத்திட்டு எங்கேயோ போயிட்டாரு. அதனால நாங்க ரெண்டு பேரும் வெளியில போய் ஒரு கடையில கரும்பு ஜூஸ் குடிச்சிட்டு வந்தோம். எங்களுக்கு? ஐயோ, அது நல்லா இல்ல சத்யா. அதனாலதான் நாங்க உங்களுக்கு வாங்கிட்டு வரல. சரி விடுங்க, பரவாயில்ல. மா, எங்க போயிட்டு வரீங்க? அது போர் அடிச்சுதுப்பா, அதான் காலார தெருமுனை வரைக்கும் ஜாலியா போயிட்டு வந்தோம். சொல்லுங்க, எவ்வளவு நேரம் தான் வெயிட் பண்றது? செல்வா, இந்த ஊர்ல ஒரு லாட்ஜ் விடாம தேடி பார்த்துட்டமா. நம்ம வசதிக்கு ஏத்த மாதிரி ஒரு ரெண்டு லாட்ஜ் தான் இருக்கு, அதுவும் சுமாரா தான் இருக்கு. நாளைக்கு முகூர்த்த நாள் வேற. அந்த 2 ஹோட்டலுமே புக் ஆயிடுச்சுமா, ஒரு ரூம் கூட இல்ல. என்னது, ஒரு ரூம் கூட கிடைக்கலையா? ஐயோ, என்ன சொல்றீங்க? ரூம் கிடைக்கலையா? ஒரு ரூம் கூட கிடைக்கலையா? எல்லாம் புக் ஆயிடுச்சா? அக்கா, நானும் எங்கெங்கயோ போன்ல ட்ரை பண்ணேன், எங்கேயுமே ரூம் கிடைக்கலக்கா. அப்போ இப்ப என்ன செய்யறது?
நாங்க கோயில் பக்கத்துல தான் வந்துகிட்டு இருக்கோம். நேர்ல வந்து பேசுறேன். சரி வாங்க.